பர்மா அகதிகளை கொத்தடிமையாக நடத்தும் கேளம்பாக்கம் மசூதி உறுப்பினர் ஷேக் முகமது. வட மாநிலத்தில் பர்மா அகதிகளை கொத்தடிமையாக வைத்து நடத்தியவர்கள் மீது செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியராக இருந்த பொன்னையா அவர்களை மீட்டு அடிமைப்படுத்தியவர்களை சிறைக்கு அனுப்பி அகதிகளை கேளம்பாக்கம் அரசு விடுதியில் தங்க வைத்து பாதுகாப்பு வழங்கினார். கடந்த 5 ஆண்டு காலமாக பர்மா விதிகள் கேளம்பாக்கம் பகுதியில் வசித்து வந்தனர். இந்த தகவலை அறிந்த கேளம்பாக்கம் மசூதி உறுப்பினர் ஷேக் முகமது 15 அகதிகளை மிரட்டி தனது ஆதரவாளர்களுக்கும் கழிவறைகள் சுத்தம் செய்யவும் வீடு பெருக்கவும் என கொடுமைப்படுத்தி கொத்தடிமைகளாக நடத்தி வந்தார். இதனைத் தொடர்ந்து கேளம்பாக்கம் பகுதி மெயின் ரோட்டில் அமைந்துள்ள மசூதி உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து பர்மா அகதிகளுக்கு தொடர்பு கொண்டு ஆண்கள் மட்டும் வர வேண்டுமென உத்தரவு பிறப்பித்து வரவழைத்து மிரட்டும் தொனியில் நீங்கள் தங்களுக்கு கட்டுப்படவில்லை என்றால் நீங்கள் இறந்து போனாலும் உங்களை அடக்கம் செய்ய இடம் கொடுக்க மாட்டோம் என்று உயிர் பயத்தை காட்டி பகிரங்கமாக மிரட்டி உள்ளார்கள். மேலும் உங்கள் மீது பொய்யான வாழ்க்கை காவல் நிலையத்தில் புகார் அளித்து சிறைக்கு அனுப்பிவிடுவேன் என்றும் அதிகாரப்பூர்வமாக மிரட்டிய காட்சி தங்களிடம் வீடியோ ஆதாரங்கள் வெளிவந்தது. மொத்தமா போய் கம்ப்ளைண்ட் பண்ணி 1 மணி தூக்க வச்சிருவேன். இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. எப்ப பார்த்தா உங்களுக்கு ஏதாவது. மேலும் பாதிக்கப்பட்ட பர்மா அகதி பேட்டி அளித்த வீடியோ உங்களுக்காக. தற்பொழுது செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியராக பணியாற்றிக் கொண்டிருக்கும் அருண் இந்த தகவலை அறிந்து தீர விசாரணை செய்து பர்மா விதிகளை மீட்டு பாதுகாப்பான இடத்திற்கு மாற்ற வேண்டுமென கோரிக்கை வைத்துள்ளனர். मेरठ का मस्जिद के जिम्मेदार लोग हमको इधर असद का पापा ने इधर का कलमबगम का वो लोग हमारा पैसा खाता है. हम आज यहाँ 4 साल 3 साल 3.5 साल होगा. पैसा तो अभी तो नहीं दिया है. हम 2 आदमी को बाथरूम क्लीन करने के बाद भी 1 महीने बाद पैसा नहीं दिया है. वो पैसा मांगेगा तो वो लोग हमसे लड़ा करता है. काम पर बुलाएगा तो वो 200 रुपये लेकर छुप कर आ जाएगा तो वो अच्छा है. वो और 100 रुपये ज़्यादा मांग गया तो वो लोग लफड़ा करता है. ऐसा करता है, टॉर्चर करता है. वो लोग काम पर नहीं जाएगा. तालिबान கூப்பிட்ற பில்லுவாச வந்துச்சு சமாதானம் பண்ண இந்த மாதிரி கூப்பிட்ற பில்லுவாச இல்லை தாலிபான் இல்லை யாரும் இல்லை. அப்புறம் நம்ம ரொம்ப ஆள் டார்ச்சர் பண்ணி